ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க நான் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு, அதனால தான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நல்லாயிருக்கும் வைபாக. ஓகேவா? ஸோ எடிட் பண்ணுறதும் ஈஸி தான். ஸோ எப்படியும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் பார்த்து பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கை வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் பிக்கை நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த ஃபோட்டோ ரூம் ஆப் தான். இந்த ஆப்பை வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாக்க சைன் அப் பண்ண சொல்லும். உங்களை இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் இன்டர்ஃபேஸ் வந்து பண்ணாக்க இப்படி தான் இருக்கும். இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கா, அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் ஆகிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் ஆகிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கா, அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க மொபைலில் சேரும். ஓகே, ஸோ இதே சமயத்தில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜ் பிக்கை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரிஷியேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லிங்க் உங்களுக்கு ஒர்க் ஆகலைனாக்க இன்ஸ்டாகிராமில் அதுக்குன்னே தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியும் உங்களுக்கு இன்புட் ஆகலைனாக்க ஸோ இந்த எடிட்டிங்கான QR கோடு வந்து பண்ணாக்க நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து பண்ணாக்க நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஐட் மோஷனில் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் இன்புட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் வந்து பண்ணாக்க கொடுத்துட்டேன். ஜஸ்ட் நீங்கள் பிக்கை மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு இந்த கன்வர்ஷன் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு அந்த மூவிஃபிட் வந்து பண்ணாக்க இதில் ஆடிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு அனிமி பிக் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த கலெக்ஷன் கொட்டு இந்த ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பேஜ் பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடிச்சா நெக்ஸ்ட்டு உங்கள் வரலாறுல மூவ் பண்ணி உங்களுக்கு பிக்கில் எந்த மாதிரி ஆட் ஆகிடுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ அடிச்சா ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நான் வந்து அனிமி பிக்கு தான் வந்து பண்ணாக்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்சவங்களோட க்ரஷ்ஷு இந்த மாதிரி இருந்துச்சுனாக்க நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஸோ எனக்கு அனிமி பிக்கே ஓகே தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து பண்ண கொடுத்துட்டேன். ஸோ இல்லை உங்களுக்கு நிஜமாலே அத்தை பொண்ணுங்க இவ்வளோ பேர் இருந்தாலும் ஸோ அவங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க இப்போ நம்ம பாய் பிக் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணாங்களோ அதே சேம் மெத்தடில் நீங்கள் கேர்ள் பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜ் பிக்கை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு உங்கள் வரலாறுல மூவ் பண்ணி கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல மறுபடியும் நீங்கள் பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கலெக்ஷன் கொட்டு ஸ்டாரில் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் பிரச்சனை கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் பிக்குக்கு தகுந்த மாதிரி ஜஸ்ட்டு உங்கள் வரலாறு மூவ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க கேர்ள் பிக்கு நான் வந்து பண்ணாக்க நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அந்த பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுவும் லைட்டாக மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி மேலே பட்டனை கிளிக் போயிட்டு கிளசோ பண்ணாக்க அந்த வீடியோஸ் ஃபுட்டாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் வைபாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.